கேஎல்ஆர் தி ஃபோட்டோ குரு சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். என் பெயர் கேஎல் ராஜப்பன் சிங். நான் கடந்த ஒரு 45 இயர்ஸாக ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபி பண்ணிகிட்ருக்கேன். ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபராக இருக்கேன். அதையும் தாண்டி ப்ரொஃபஷனல் மென்டாரிங்கும் பண்ணிகிட்ருக்கேன். சென்னையில் இந்தியாவில் ஆம்பிஷன்ஸ் ஃபார் ஃபோட்டோகிராஃபி அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்காவான ஒரு ப்ராப்பர் ஃபெசிலிட்டியோட ப்ராப்பரான ஒரு ஸ்ட்ரக்சர்ட் கரிக்குலமோட உள்ள கோர்சஸையும் ட்ரைனிங்கையும் த்ரூ அவுட் தி வேர்ல்டு இருந்து வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கேன். கடந்த 25 வருஷமாக இந்த விஷயத்தை நான் பண்ணிகிட்ருக்கேன். ஆம்பிஷன்ஸ் ஃபார் ஃபோட்டோகிராஃபி அகாடமியில் படித்த மாணவர்கள் 1000க்கு மேற்பட்ட மாணவர்கள் ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபராக உலகம் பூரா பரவி இருந்து ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபி பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப சூப்பராக பண்ணுறாங்க, ரொம்ப சூப்பராக சம்பாதிக்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த விஷயத்தை உங்களோட நான் ஷேர் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன், ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். அது தவிர ரொம்ப எனக்கு அது பெருமையாகவும் இருக்குது. ரீசன்ஸ் டு பை ஏ ப்ரைம் லென்ஸ், அதான் வீடியோவோட டாப்பிக்கு. நம்ம ஏன் ப்ரைம் லென்ஸ் வாங்கணும் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா அப்படின்னா, எஸ், ஒரு சில காரணங்கள் இருக்குது. நம்ம இந்த காரணங்களை தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா, அந்த காரணங்கள் நமக்கு தேவையாக இருந்துச்சு அப்படின்னா கட்டாயமாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், ப்ரைம் லென்சஸ் வாங்கிக்கலாம். முதல்ல ப்ரைம் லென்ஸ்னால் என்ன, எதை நம்ம ப்ரைம் லென்ஸ்னு சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த லென்ஸில் ஒரு சிங்கிள் ஃபோக்கல் லென்த் இருக்கோ, உதாரணத்துக்கு அது 35 mm லென்ஸாக இருக்கலாம், இல்லை 50 mm லென்ஸாக இருக்கலாம், இல்லை 85 mm லென்ஸாக இருக்கலாம், இல்லை 100 mm லென்ஸாக இருக்கலாம், இல்லை 200 mm லென்ஸாக இருக்கலாம். எனி லென்ஸ் அதனுடைய ஃபோக்கல் லென்த் உங்களால் சேஞ்ச் பண்ண முடியாமல் ஃபிக்ஸ்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த லென்ஸ் நம்ம ப்ரைம் லென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த ப்ரைம் லென்ஸினுடைய மேஜரான ஒரு அட்வான்டேஜ் என்ன தெரியுமா, நிறைய லென்சஸில் கிடைக்காத ஒரு ஓப்பன் அப்பேச்சர், அதாவது ஒரு 1.2, இது பாருங்கள், நான் கையில் வச்சுருக்க பாருங்கள், 85 mm 1.2 அப்பேச்சர் உள்ள ஒரு லென்ஸ். ஆக்சுவலாக பயங்கர பெரிய ஒரு அப்பேச்சர் ஆக்சுவலாக. அப்புறம் 1.4 லென்ஸ், அப்புறம் 1.8. ஸோ எந்த லென்ஸ்லலாம் உங்களுக்கு மேக்ஸிமம் அப்பேச்சர் 2.8 விட அதிகமாக இருக்கிறதோ அந்த லென்ஸ் மோஸ்ட்லி ப்ரைம் லென்ஸாக தான் இருக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரைம் லென்ஸோடைய மேஜரான ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, அப்பேச்சர் வைடாக இருக்குது. அப்பேச்சர் வைடாக இருந்துச்சு அப்படின்னா என்ன, உங்களுக்கு நிறைய லைட்டு உள்ளே வரும். நிறைய லைட்டு உள்ளே வந்தால் என்ன ஆகும், லோ லைட்டில் ஃபோட்டோ எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இட்ஸ் தட் சிம்பிள். அதனால் நீங்கள் லோ லைட்டில் ஃபோட்டோ எடுக்கக்கூடிய ஃபோட்டோகிராஃபராக இருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக ப்ரைம் லென்சஸ் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜாக இருக்கும் அப்படிங்கிற எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆக்சுவலாக ஓகே, இந்த மேஜரான அட்வான்டேஜ்னு சொல்லும்போது நான் சொன்னேன் உங்களுக்கு, லோ லைட் ஃபோட்டோகிராஃபிக்கு நல்லாயிருக்கும், பேக்ரவுண்ட் நல்லா ஈஸியாக அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். அது ஒன்று இருக்குது. அப்பேச்சர் வைடாக ஓப்பனாக என்ன, உங்களுக்கு பேக்ரவுண்ட் ஈஸியாக டீஃபோக்கஸ் ஆகும். ஆர் ஐ கேன் சே டெப்த் ஆஃப் ஃபீல்டு ரொம்ப குறைவாக இருக்கும். சில டெப்த் ஆஃப் ஃபீல்டு குறைவாக இருந்துச்சுன்னா ஃபோர்க்ரவுண்ட் அண்ட் பேக்ரவுண்ட் செமையாக அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகும். ஒரு சில சமயத்தில் பிரைட்டான ஹைலைட்ஸ் இருந்துச்சு பின்னாடி அப்படின்னா அது அழகான ஒரு பொக்கே எஃபெக்ட் கூட உங்களுக்கு கிடைக்கும் இல்லையா, பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக அதில் நிறைய சமயத்தில் பார்த்தீங்கன்னா வெட்டிங் ஃபோட்டோகிராஃபர்ஸ், ஈவெண்ட் ஃபோட்டோகிராஃபர்ஸ் நிறைய பேர் ப்ரைம் லென்ஸ் வாங்கிட்டு அது ஓப்பன் அப்பேச்சரில் 1.8லையோ 1.4லையோ 1.2லையோ ஓப்பன் பண்ணி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த படங்களில் பேக்ரவுண்ட் டீஃபோக்கஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஆர்டிஸ்டிக்கான எஃபெக்ட் கொடுக்குது. அப்படிங்கிறதையும் தாண்டி ஒரு அட்ராக்டிவான ஒரு கிளாமரஸான ஒரு புக்கையும் கொடுக்குது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலாக ஸோ இது அதனுடைய ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் ஒரு அட்வான்டேஜாக நம்ம பார்த்துக்கலாம். அதையும் தவிர நீங்கள் அப்பேச்சரை ஓப்பன் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இங்கே தேவையில்லாமல் ஷட்டர் ஸ்பீடை குறைக்க வேண்டியதில்லை. ஓப்பனிங் பெருசாக இருக்குது அப்படிங்கும்போது ஷட்டர் ஸ்பீட் அதிகமாக வச்சு ஃபோட்டோ எடுக்கலாம். ஐஎஸ்ஓ நீங்கள் லோ ஐஎஸ்ஓ வச்சு ஃபோட்டோ எடுக்கலாம். இது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். ஆக்சுவலாக சில சமயத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய படங்களில் ஆக்ஷன் இருக்குது, அந்த ஆக்ஷனை நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஷட்டர் ஸ்பீட் அதிகம் பண்ணுவீங்க இல்லையா, ஷட்டர் ஸ்பீட் அதிகம் பண்ணுற சமயத்தில் உங்களுக்கு எக்ஸ்போஷரை சரியாக பேலன்ஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், நம்ம இந்த மாதிரி ப்ரைம் லென்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அப்பேச்சர் ஓப்பன் பண்ணிக்கலாம் இல்லையா. தட் இஸ் ஆல்சோ இன்ட்ரெஸ்டிங் திங். இதையும் தாண்டி ஒரு சில படங்கள் நீங்கள் ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு குவாலிட்டியோடு எடுக்கணும்னு நினைக்கிறீங்க, அதாவது ஐஎஸ்ஓ ரொம்ப கம்மியாக வச்சு எடுத்து அந்த படத்தை ரொம்ப பெருசாக என்லார்ஜ் பண்ணணும். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஹோர்டிங் கவர்ஸ் ஃபோட்டோஸ் எடுக்கிறீங்க, இல்லை ஒரு மேகசினுக்காக எடுக்கிறீங்க, இல்லை புக்காக எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரியான சில படங்கள்லாம் பார்த்திங்கன்னா நாய்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கணும் இல்லையா. இப்போ நாய்ஸ் கம்மியாக இருக்கணும்னா நம்ம ஐஎஸ்ஓ கம்மி பண்ணி தான் நம்ம பயன்படுத்தணும். ஐஎஸ்ஓ கம்மி பண்ணி பயன்படுத்தணும் அப்படின்னா லைட் கம்மியாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், நம்ம அப்பேச்சர் ஓப்பன் பண்ணுவோம் இல்லையா. ஓப்பன் பண்ணுறதுக்கு அப்பேச்சர் இருந்தால் தானே உங்களால் ஓப்பன் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி லென்ஸில் அப்பேச்சர் ஓப்பன் பண்ணுறதுக்கு இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த லென்ஸினுடைய மிகப்பெரிய அட்வான்டேஜ் தான் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். கேஎல்ஆர் தி ஃபோட்டோ குரு சேனலில் உங்களுக்கு நேரடியாக பயனளிக்கக்கூடிய 320க்கும் அதிகமான வீடியோக்கள் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? நிச்சயம் தெரியும்னு நினைக்கிறேன். குறிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து
ரொம்ப பயனுள்ளதாக இருப்பதை நினச்சிங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே உள்ள சூப்பர் தேங்க்ஸ் பட்டனை அழுத்தி உங்களுக்கு விருப்பமான தொகையை தேர்ந்தெடுத்து கேஎல்ஆர் த ஃபோட்டோ குரூப் சேனலுடைய வளர்ச்சிக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இந்த லென்சஸை யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம், யாருக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த ப்ரைம் லென்ஸை அப்படின்னா லோ லைட் ஃபோட்டோகிராஃபருக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக குறிப்பாக கேண்டிட் வெட்டிங் ஃபோட்டோகிராஃபர்ஸுக்கு, அவைலபிள் லைட்டில் ஃப்ளாஷ் பயன்படுத்தாமல் எடுக்கக்கூடிய ஃபோட்டோகிராஃபர்ஸுக்கு இந்த லென்ஸ் வந்து மிகப்பெரிய அட்வான்டேஜுங்க. சூப்பரான ஒரு டூல். ஆக்சுவலாக சைலண்ட்டாக யாருக்கும் தெரியாமல் நீங்கள் பாட்டு என்ன பண்ணலாம், படம் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். கேண்டிடான ஒரு விஷயங்கள் வந்து பிரமாதமாக ரெக்கார்ட் பண்ணலாம் ஆக்சுவலாக. ஸோ அந்த ஆஸ்பெக்டில் ஐ வுட் சே தட் கேண்டிட் ஃபோட்டோகிராஃபிக்கு கேண்டிடான ஒரு எக்ஸ்பிரஷனை கேப்சர் பண்ணுறதுக்கோ, கேண்டிடான ஈவெண்ட்ஸை கேப்சர் பண்ணுறதுக்கோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி ப்ரைம் லென்சஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபோட்டோகிராஃபராக, வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபராக லாங் லென்ஸ் வச்சுருக்கீங்களா, கேமராவை வந்து நீங்கள் ஸ்டாண்டில் போடாமல், ட்ரைபாடில் போடாமல் ஹேண்ட் ஹெல்டாக நீங்கள் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னா அந்த நேரத்துலையும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வைடு அப்பச்சர் இருந்துச்சு அப்படின்னா அப்பச்சர் ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம், ஷட்டர் ஸ்பீடை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு கேமரா ஷேக் இல்லாமல் சூப்பராக நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து ஐ திங்க் ஒரு இந்த ப்ரைம் லென்ஸினுடைய மிகப்பெரிய அட்வான்டேஜாக நான் பார்க்குறேன். அதையும் தாண்டி வந்து எங்கேயாவது நீங்கள் வந்து பேக்ரவுண்ட் நீங்கள் டோட்டலாக டீஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கும் இந்த லென்ஸ் உங்களுக்கு பயன்படாது. ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 3-4 அட்வான்டேஜ் இந்த லென்ஸில் உங்களுக்கு இருக்குது. இந்த மாதிரி ஒரு வேலை பண்ணக்கூடிய ஃபோட்டோகிராஃபராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கட்டாமல் என்ன பண்ணிக்கோங்க, ஒரு ப்ரைம் லென்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுல தப்பே கிடையாது. வெட்டிங் ஃபோட்டோகிராஃபர்ஸாக இருக்கிறவங்க என்ன பண்ணிக்கலாம், அதில் வைட் ரேஞ்ச் ஆஃப் லென்சஸ் இருக்குது உங்களுக்கு இல்லையா. ப்ரைம் லென்ஸில் உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் எந்த மாதிரி வேணும்னு நினைக்கிறீங்க, எந்த மாதிரியான ஃபீல், எது உங்களுடைய சிக்னேச்சர் ஷாட் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணிக்கோங்க, நீங்கள் ப்ரைம் லென்ஸை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஆக்சுவலாக. இந்த ப்ரைம் லென்ஸ் அப்படிங்கிறதுல இவ்வளோ அட்வான்டேஜஸ் இருக்குது. ஆக்சுவலாக வேறு ஏதாவது சேலஞ்சஸ் இருக்கா, ஆர் வுட் சே வேறு ஏதாவது டிஸ்அட்வான்டேஜ் இருக்கா அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா எஸ், இதை டிஸ்அட்வான்டேஜ் நம்ம சொல்லலாம், இல்லை சொல்லாமல் கூட இருக்கலாம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா லென்ஸுடைய மேக்ஸிமம் அப்பர்ச்சர் அதிகமாக ஆக்சுவலாக, அதாவது ஓப்பனிங் அதிகமாக சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1.2 லென்ஸ்னு வச்சுக்கோங்களேன். இங்கே கையில் வச்சுருக்கேன். இந்த லென்ஸ் வந்து பயங்கர பெருசாக இருக்கும், மிகப்பெரிய லென்ஸாக இருக்கும். ரெண்டாவது பயங்கர ஹெவியாக இருக்கும், வெயிட்டு பயங்கரமாக இருக்குங்க. ஸோ எப்போவுமே ப்ரைம் லென்ஸில் வந்து உங்களுக்கு வந்து அப்பர்ச்சர் வந்து 1.8க்கு தாண்டி 1.4 1.2லாம் போச்சுன்னா லென்ஸினுடைய எலிமெண்ட்ஸ்லாம் பெருசாக இருக்கும், ஹெவியாக இருக்கும் ஆக்சுவலாக. அது ஒரு விஷயம். அது ஓகே அப்படின்னா ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது உங்களுக்கு ஆக்சுவலாக. அதோட முக்கியமான ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா லென்ஸோட விலை கண்ணா பின்னான்னு அதிகமாக இருக்கும். கொஞ்சம் வச்சுக்கோங்கல்ல, ப்ரைம் லென்சஸ் பர்டிகுலர்லி நீங்கள் 1.4 1.2 லென்ஸ் வாங்கினீங்க அப்படின்னா அந்த லென்சஸ் வந்து எஸ்பெஷலி அது ப்ரோ லென்ஸாக இருந்துச்சுன்னா, ப்ரொஃபஷ்னல் லென்ஸாக இருந்துச்சுன்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் கேனனுடைய எல் சீரிஸ் லென்ஸாக இருக்கலாம், இல்லை வந்து சோனியுடைய ஜி மாஸ்டராக இருக்கலாம். இந்த மாதிரி லென்சஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஹையான ப்ரைஸில் தான் கிடைக்கும். இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டர் இல்லைங்க எனக்கு அப்படின்னா என்ன பண்ணிக்கோங்க, சூப்பராக அந்த லென்ஸை வாங்கி நீங்கள் பயன்படுத்துங்க. ஏன்னா அந்த லென்ஸ் வந்து ஒரு வேறு லெவல் ஆப்டிக்கல் குவாலிட்டி, வேறு லெவலான ஒரு ஃபீல் கொடுக்கும் அப்படிங்கிற எந்த விதமான சந்தேகமே இல்லை. ப்ளீஸ் டேக் கேர், buy these lenses if you find this lens is useful. இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாமே டெஃபினட்டாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் வீடியோ நீங்கள் லைக் பண்ணுவீங்கன்னு நீங்கள் சத்தியமாக தெரியும். வீடியோ லைக் பண்ணுங்கள், தவிர நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு இதை ஷேர் பண்ணுங்கள். ப்ரைம் லென்ஸ் வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு டிலமாவில் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வந்து டைரெக்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதையும் தாண்டி பெல் பட்டனே நீங்கள் என்ன பண்ணுங்கள், ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ அந்த நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து சேரும். கேஎல்ஆர் த ஃபோட்டோ குரூவில் வந்து கிட்டத்தட்ட 320க்கு மேலே சூப்பர் டூப்பரான வீடியோஸ்லாம் இருக்குது. ஹைலி இன்ஃபர்மேட்டிவ் டியூட்டோரியல்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக டைரெக்டாக நீங்கள் ஃபோட்டோகிராஃபியில் இன்வால்வ்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நேரடியாக பயனுள்ள அத்துணை வீடியோக்களும் நீங்கள் பார்க்க வேண்டிய வீடியோக்கள். அதனால் மறக்காமல் என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சூப்பராக என்னோடய வீடியோஸை நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மீண்டும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் ப்ளீஸ் டேக் கேர்.